ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். நீங்கள் நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 4 எபிசோட் 5 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போக செஞ்சீங்கன்னா உங்களால் முடிவு சாப்பிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெலகான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு இடத்து எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. அப்போ தான் இந்த கதை எல்லாமே ரொம்ப தொடர்ச்சியாக கிளியராக புரியும். ஸோ டீட்டெயிலாக பண்ணியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த எபிசோடும் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இதையும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தீங்கன்னா புண்ணியமாக போகும். சரிங்க, நம்ம இதோட கதை கூட போகலாமா? இப்போ கிளாஸ் ரூம்ல இருக்கிற எல்லாருமே, அதாவது நம்ம ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸா பழகுவாங்களா ஒரு சில பேர், அவங்க எல்லாருமே அதிர்ச்சியில இருக்காங்க. பாவம் அந்த கண்ணாடி போட்டு இருக்க அந்த பையன் ரொம்ப பதட்டமாயிட்டு இருக்கான். அதுவும் அதிர்ச்சியில வேற இருக்கான். கூட இருக்கவங்க டே ஏன்டா இதுக்கெல்லாம் போயிட்டு பதட்டமாயிட்டு இருக்கேன், நான் பொறுமையா தான் இருக்கேன், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பட் இருந்தாலும் என்னால புரிஞ்சுக்க முடியல, எப்படி அவனால பர்ஃபெக்டான அந்த ஸ்கோரை எடுக்க முடியும். கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்டா இந்த மாதிரியான கஷ்டமான கேள்வி எதுனா அதுல கேட்டிருக்காங்களா என்ன? ஈஸியா இருக்கிறத வச்சு தானே அவன் ஏற்றுப்பான் மார்க்கு. எங்க ஒண்ணு நம்ம பேச வேண்டியது கடினமான கேள்விகள் அதுல கேட்டிருக்காங்கன்றது கிடையாது. இந்த ஒரு கேள்வியை எந்த ஒரு ஹைஸ்கூலரா இருந்தாலும் கட்டாயமா அதை படிச்சு பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பிரச்சனையே என்னன்னா, முழுக்க இந்த ஸ்கூல்ல டாப்பான ஆளுங்க இருந்தாலும் அவங்களால கூட அந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. எனக்கு அங்கதான் விஷயம் அடிக்குது. இன்னொரு பக்கம் கிளாஸ்ல இருக்கிற இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவன் சொல்றதுல உண்மைதான்ப்பா, அயனகோஜி மேபி வந்து இதனால வரைக்கும் தன்னுடைய லெவல் என்னன்றது காமிக்காம இருந்திருப்பான். அவன் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அவன் சீட் பண்ணிருப்பானோ, இதுல எல்லா ஆன்சரையும் சீட் பண்ணி தான் எழுதிருப்பான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஹீரோவை கொஞ்சம் தப்பா போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்க சூட கடுப்பாயிரான். டேய் ஒரு நிமிஷம் இல்லைங்கடா, அயனகோஜி தப்பு பண்ணான்ற விஷயத்த வந்து எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம நீங்க பேசுறது தப்புங்க. அதுவும் நீங்க அவங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காம நீங்க முடிவு பண்ணி அவன் இல்லாத நேரத்துல இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ரொம்பவும் தப்பு. உடனே சூடோடைய ஃப்ரெண்டு, சூடோ என்ன ஆச்சு உனக்கு, திடீர்னு எப்பத்துல இருந்து நீ அயனகோஜிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன்? இங்க பாரு, இப்ப யாரு பக்கம் நம்ம நின்று சப்போர்ட் பண்றதுலாம் இங்க முக்கியம் இல்ல. அவனுடைய ஓன் பவரை வச்சுதான் அவனுடைய ஸ்கோரை அந்த இடத்துல அவன் பதிவு பண்ணிருக்கான். சோ இதுல அவன் உண்மையா இருந்திருக்கான். நீங்க தான் புரிஞ்சுக்காம பேசுறீங்க. சரி ஓகே சூடோ, பட் இருந்தாலும் அயனகோஜியோடைய அந்த OAAன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டேட்டால அந்த அச்சீவ்மெண்ட் லெவல் பாத்தீங்கன்னா என்னை விட ரொம்ப கம்மியா இருக்குடா. வந்து அப்படி இருக்கும்போது அவனால எப்பறம் எவ்வளவு ஸ்கோர் எடுக்க முடியும் திடீர்னு? மேபி கோயஞ்சி மாதிரியே தாண்டா அவனும் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன் நீங்களே ஒரு டைம் பாத்தீங்களா டெஸ்ட் வைக்கும் போது அவன் திடீர்னு எப்படி அவ்வளவு மார்க் எடுத்தானே, அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல. அப்ப பழைய லீடர் வந்து அந்த இடத்துல எல்லாரும் அமைதியா இருங்கப்பான். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தெரியாம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்றது தப்பு தான். சூடோ உன்னுடைய பிராக்டிஸ்க்கு டைம் ஆயிடுச்சுல, கிளம்பு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேர் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. மியாச்சின்னு சொல்லக்கூடியவன் இந்த இடத்துல கேச்சே கூட இங்கே இருங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஆரோஜாவதான் ரொம்ப ஃபீல் பண்றான். அயனகோஜியை பத்தி இங்க என்னடா இப்படி போயிட்டு இருக்க பிரச்சனைலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா படிக்கட்டுல வந்துட்டு இருக்கும் போது அவனுடைய டீச்சர் அந்த இடத்துக்கு வராங்க. என்னப்பா இப்போதைய ஆக்டிங் சேர்மனா இருக்கக்கூடிய அவர்கிட்ட நல்லா பேசணும் போல, முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்ட போல. நான் ஒன்னும் அதுக்காக பண்ணல, ஆனா இந்த இடத்த விட்டு போக கூடாதுன்னு அதை நான் பண்ணிதாகணும். சரி ஓகே, ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா உன்னுடைய கிளாஸ்மேட்ஸுக்கு எல்லாம் நீ எப்படி போயிட்டு பதில சொல்ல போற? அங்க எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க உன்னை பத்தி தான். நான் அதை டீல் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு எதுக்கு கவலை? சரிப்பா எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்கோ, இன்னும் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. 20 அப்புறம் கிளாஸ்க்குள்ள போட உடனே அந்த கண்ணாடி போட்டு இந்த கேஸ்ன்னு சொல்லக்கூடியவன், அயனகோஜி வந்துட்டியா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும். எப்படி நீ மேக்ஸ் எக்ஸாம்ல மட்டும் அவ்வளவு பர்ஃபெக்டான ஸ்கோர் எடுத்த? ஏன் ஈச்சினோசே கூடவே சகையனாகி இவங்க யாராலையுமே கூட அந்த ஸ்கோரை எடுக்க முடியல. அப்படி இருக்கும்போது நீ எப்படி எடுத்த? இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரிலாம் எடுத்து நாங்க பார்த்ததே இல்லையே. அது எக்ஸ்பிளைன் பண்ணதான் நான் இங்க வந்தன்ற மாதிரி அவன் சொல்ல வரும்போது ஹோர கேட்டவும் அதுக்கு நான் பதில் சொல்றேன். நான் உன்கிட்ட ஒன்னும் கேட்கல ஹோர கேட்டா, நான் அயனகோஜி கிட்ட தான் கேட்டுங்க. நீ சொல்றது உண்மைதான், ஆனா இதுல நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன். நீ எதிர்பார்க்கிற ஆன்சர் எல்லாமே என் கிட்ட அதிகமா இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா, இதுக்கு முன்னாடி படிச்ச ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நம்ம அயனகோஜியும் நானும் 2 பேருமே பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருப்போம். நாங்க அப்போதுல இருந்து ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் நல்லா பேச ஆரம்பிச்சதுல அப்போதுல இருந்து எனக்கு தெரிய வந்த விஷயம் என்னடா, இவன் இந்த ஸ்கூலுக்காகவே அனுப்பிச்சப்பட்ட ஒரு பரிசு மாதிரி. ஏன் இந்த மாதிரி சொல்ற ஒரு கிட்ட? இவனுடைய ஸ்கோர்ஸ் எல்லாம் நீ பாத்துருக்க தானே? இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் எடுத்திருப்பான். அந்த ஆவரேஜ் ஸ்கோரை காட்டிலும் இப்ப பார்த்தா எப்படி இவ்வளவு எடுத்துருவான்? அதுக்கான ரீசன் நான் தான். எப்படி இது நடந்திருக்கேன்? ஏன்னா இது நாள் வரைக்கும் அவனுடைய டேலண்ட்ஸ் எல்லாமே நான் தான் மறைச்சு வைக்க சொன்னேன். இப்ப தேவைப்படுற நேரத்துக்கு அதை நான் வெளிக்கொண்டு வந்திருக்கேன். இப்போதைக்கு அது நமக்கு தேவை. ஏன்னா அப்பதான் நம்மளுடைய கிளாஸ நம்ம மொத்தமா இழக்காம இருக்கிறதுக்காக பெரிய பங்களிக்க போகுது. இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எனக்கு. ஆனா கிளாஸோடைய ஆரம்பத்துல இருந்து நீ நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கதானே யோர கிட்டா, நீ தெளிவா என்ன சொல்லு. இவன் சூப்பர் டேலண்ட்டை வச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். அதனால இவனுடைய டேலண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல இவன் யாருக்கும் தெரியாம அமைதியா இருந்ததுக்கான ரீசன் இவனை யாரும் டார்கெட் பண்ணாம இருக்கணும்ன்றதுக்காக மட்டும்தான். கூடவே மத்த கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாருமே நம்ம டி கிளாஸை பத்தி என்ன நினப்புல இருக்காங்கிறது உனக்கே தெரியும். அவங்களுடைய முக்கியமான குறிக்கோள் அதிகமான ஸ்கோர் எடுக்கணும், கம்மியான ஸ்கோர் எடுக்கிற கிளாஸை இந்த ஸ்கூலை விட்டு வெளியே தத்தணும். அந்த முயற்சியில் அவங்க ஈடுபடும் போது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த விட்டு வெளியே போக கூடாதுன்றதுக்காக ஒவ்வொருத்தரும் கடினமா போராடுறோம். இந்த ஒரு சூழ்நிலையில இக்கட்டான நிலைமை வந்துருச்சு. அதனாலதான் இந்த வருஷத்துடைய இந்த ஸ்பெஷல் எக்ஸாம் அப்போ இதனால வரைக்கும் மறைச்சு வச்சிருந்த இவனுடைய டேலண்ட்டை நான் வெளிக்கொண்டு வந்து நம்மளுடைய கிளாஸ் டியை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிறேன். இவனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எல்லாரும் டார்கெட் பண்ணுவாங்கன்றதுக்காக தான் இப்படி பண்ணியா? ஆமா, அதனாலதான் ஆரம்பத்துல நான் அதை பண்ணல. பட் நான் இப்போ நமக்கான ஆபத்துகள் நிறைய இந்த இடத்துல வந்ததுனாலதான் இப்ப பயன்படுத்தினேன். இதுக்கப்புறமா அவனுக்கு அதிகப்படியான ஆபத்துகள் வர ஆரம்பிக்கும். ஏன்னா இவன் எடுத்த ஸ்கோர் அந்த மாதிரி. ஒரு டைம்ல சரையனாக்கியும் அந்த கிளாஸ் ஓட் டெஸ்ட் அப்பவே அயனகோஜியை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓ இதுதான் விஷயமா? சரி, இப்ப நாங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நம்மளுடைய முக்கியமான குறிக்கோள் இப்ப என்னடானா அயனகோஜியை
மத்த கிளாஸ் கிட்ட இருந்து டார்கெட் பண்றதுல இருந்து பாதுகாக்கணும். ஏன்னா அவன் ஸ்கில்ஸ் எல்லாமே இப்ப ரிவீல் பண்றதுக்கு நான் காரணமாயிட்டேன். ஆனா இப்போதைய நிலைமையில அதை பண்ணாம இருந்தாலும் நம்ம வெளியே போக வேண்டிய நிலைமை தான். இப்ப பண்ணிட்டோம், பட் எல்லாருக்கும் இப்ப தெரிய வந்ததுல நம்ம இவனுக்கு பாதுகாக்கணும். இப்போ ஓரகிட்ட இன்டெரக்டா இப்போ இவங்களுக்கு மாத்தி சில விஷயங்களை சொல்லி எப்படியாச்சும் ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இப்படி அவங்கள சொல்லி நம்ப வச்சுட்டு இருக்கா. ஏன்னா ஓசன் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இன்னும் நிறைய பேர் டார்கெட் பண்ணிருக்காங்களே ஹீரோவை கிளாஸை விட்டு இல்ல இந்த ஸ்கூலை விட்டே வெளியே தத்தணும்னு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இவனை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணாலே போதும், நம்ம கிளாஸ்ல இருக்க யாரும் வந்து இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். ஒரு கிட்டவும் நீங்க கண்டிப்பா உதவி பண்ண நல்லா இருக்கும்பா, கண்டிப்பா நாங்க எல்லாருமே உதவி பண்றோம், நீ ஏன் கவலைப்படுற? ஒரு கிட்ட உன்னுடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நல்லா இருக்கு, இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்கப்பா. அயனா கோஜியோடைய இந்த எக்ஸலண்டான பர்ஃபெக்டான ஸ்கோரை இப்போ நான் வெளிப்படுத்தி உங்க எல்லாரும் ஆச்சரியப்பட வச்சதுக்கு அப்படின்னு ஒரு சில விஷயங்களை சொல்லி சமாளிச்சிடறான். ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பி வரும்போது அந்த கேசின்னு சொல்லக்கூடிய அந்த பையன் அந்த இடத்துக்கு வருவான். என்ன அயனா கோஜி ஒரு கிட்ட மட்டும் பேசினா நீ எதுவும் பேசாம கவனம் இங்கிருந்து வந்துங்கிற, ஒரே ஒரு வார்த்தையை கூட பேசாம அங்கிருந்து வந்துட்டியடா, எனக்கு உன் மேல இன்னமும் கோவம் தான் இருக்கு. எங்க பாரு டென்ஷன், நீ என் மேல கோவம் வச்சுட்டு இருக்குது ஏன்றது எனக்கு நல்லாவே புரியுது. உண்மையா சொல்ல போனா நீங்க எல்லாரும் இதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கீங்க, பத்தத்துக்கு ரொம்ப கைண்டான பர்சனா என் கூட இருந்திருக்கீங்க. நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை திடீர்னு பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிட்டேன். நீ ஆனஸ்டா சொன்னாலும் உன் மேல எனக்கு கோவம் இருக்கதான் செய்யும். உனக்கே தெரியும் நம்ம எவ்வளவு நாளா குரூப்பா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோன்னு, பட் இருந்தா எங்க கிட்டே இருந்து இது மறைச்சிருக்கல. நீ ரொம்ப கெட்டவெல்லாம் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் அயனா கோஜி, பட் இருந்தாலும் நீ இந்த மாதிரியான விஷயத்த சொல்லும் போது எனக்கு ரொம்பவும் உன் மேல கடுப்பு தான் வருது. ரொம்பவும் தேங்க்ஸ்ரா, நீ என்னை பத்தி தப்பா நினைக்கல பெருசா. ஏன்ப்பா எதுக்குப்பா இவ்வளவு டென்ஷன் ஆகுறா? நம்ம ஃப்ரெண்டு தானேப்பா, விட்டு கொடுத்துருப்பா, கை கொடுப்பா அவனுக்கு. ஆமா அவன் சொல்றது உண்மைதான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் 2 பேருடைய கையை பிடிச்சி ஷேக் ஹேண்ட் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் திரும்ப ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறானுங்க. சரி ஓகேப்பா, திரும்ப மியாச்சியோடைய அந்த பிராக்டிஸ் முடிஞ்ச பிறகு நம்ம எல்லாரும் திரும்ப ரீயூனியனா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இதை நம்ம இதுக்கப்புறம் கியாக்கி மால்ல மீட் பண்ணுவோம். ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல மாலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் வரதுக்காக. அவ பார்த்தா அந்த இடத்துக்கு வருவான் அந்த ஈச்சினோசே. அயனா கோஜி என்னடா யாரையும் மீட் பண்ண போறியா? ஆமாப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் டின்னர் சாப்பிடலாம் சொன்னாங்க, அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் பார்த்து தம்பியே பயங்கரமான ஆளு பண்ணீங்க. கூட இருக்கணும் உன்னுடைய லாஸ்ட் இயர் OAN சொல்லக்கூடிய அந்த ரிசல்ட்ஸை பார்த்தேன். அவ்வளவு கம்மியான ஸ்கோர்ஸை வச்சுட்டு இருக்கிற நீ எப்படி இந்த அளவுக்கு திடீர்னு எவ்வளவு மார்க் எடுத்தன்றது எனக்கு புரியல. உண்மையா சொல்ல போனா என்னுடைய மேக்ஸ் ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்பவும் மறைச்சுதான் வச்சிருந்தேன். என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் தான் அதை சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணுனேன். ஸோ அவங்க கூட சேர்ந்து நான் டிஸ்கஸ் பண்ணதுல தான் எவ்வளவு ஹையஸ்ட் மார்க் எடுத்தேன் இந்த முறை. அப்பனா ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி மறைச்சு வச்சிருந்தியா? ஆனா நான் நினைக்கிறேன் நீ மறைச்சு வச்சதுக்கான காரணம் உன்னுடைய ஆப்பனன்ஸ் இன்னும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்தா தான் நீ அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக யோசிக்கிறேன்னு நினைச்சேன். அந்த டைம் ஈச்சினோசேவும் கான்சாக்கி என்னடா அவங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, அவனுடைய ஓன் கிளாஸ் சேர்ந்தவங்க தான் அவங்ககிட்ட இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை கொடுத்து போட்டிருக்காங்க, அது அவங்களுடைய விருப்பம், நம்ம அதை ஏதோ தலையிடக்கூடாது. அயனா கோஜி ஒன்னும் நம்மளுடைய எனிமி கிடையாது, அதை புரிஞ்சுக்கும். எனக்கு புரியும் கிளாஸ் 2D கூட நமக்கு ஆல்ரெடி வந்து அலைன்ஸ் இருக்கிறதுனால அவங்க ஒன்னும் என்னுடைய எனிமி ஆகிறதுக்கு நான் விருப்பப்படல. கான்சாக்கி இதுக்கப்புறமா நீ பேச தேவையில்ல, நீ அமைதியா இரு கொஞ்சம். சரி விடு, நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிடு, நான் கிளம்புறேன். அவன் போன பிறகு என்ன மன்னிச்சிடுற, அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவன் எப்பவுமே கொஞ்சம் இப்படிதான் ஆளு, உனக்கு தெரியும்ல. இந்த ரிசல்ட்ஸ்லயே நாங்க கிளாஸ் C விடவும் ரொம்ப கம்மியா எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்க ரியலைஸ் பண்ணோம் எந்த அளவுக்கு இன்னும் நிறைய பேர் நாங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு. ஆனா ஆல்ரெடி நிறைய பேர் நாங்க எல்லா ஸ்ட்ராட்டஜி போட்டு பர்ஃபெக்டா இருந்த நிலைமையிலையும் இப்படி ஆயிடுச்சு. அவ உன்னோட பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத ஹீரோ புரிஞ்சுக்கிறான். எங்க பாரு, நான் இதுக்கு முன்னாடி உனக்கு சொன்ன விஷயத்த உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் கூட இந்த மாதிரியான முடிவை நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். இன்னும் முன்னேறி போனது தான் ஆசைப்படுறேன். நீ நினைக்கிற விஷயம் சரியானது தான் சின்னசே. ஆனா நீ கண்டுபிடிக்கக்கூடிய சில பசங்க வந்து நீ எந்த மாதிரியான விஷயத்த பண்றன்றது ஃபர்ஸ்ட் அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கே பிடிக்கலன்னா கண்டிப்பா உனக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் எந்த இடத்துலயும் கிடைக்காது. உன் கிளாஸுக்குள்ளேயே உனக்கு துரோகம் பண்றதுக்கும் ஆள் இருப்பாங்க எப்பவுமே. ஸோ எல்லாத்துக்கும் நீ உஷாரா இருக்கணும். ஆனா எந்த ஒரு நிலைமையிலையும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. உன்னுடைய நண்பர்களுக்கு இடையில கூட நம்பிக்கை இல்லாம பாதுகாப்பு இல்லாம இருக்கிறேன்னு நினைச்சினா நான் உன் கூட இருக்க, நீ கவலையப்படுறது. எனக்கு புரியுது. கண்டிப்பா என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாத்தையுமே நான் மாத்தி இன்னும் நாங்க முன்னேறுவோம். நான் அவங்கள பாதுகாப்பேன். என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வருவேன். எந்த ஒரு ஆட்டிடியூட் தான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கும். அதனால எத்தையுமே இதை மாத்திடாத. அப்புறம் இன்னொரு விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புறேன். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் உனக்காக எப்பவுமே பண்ணுவேன். உன்னை எக்கார்ந்து கொண்டு இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போகவே விட மாட்டேன். அதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ க்ளோஸ் அப்ல வந்து பேச அவளுக்கு ஒரு மாதிரி வைக்க வேணும். அப்படியா? அப்ப நீ என் கூடயே இருப்பியா? நான் டெஃபினெட்லி இதே இடத்துல இருப்ப, நீ கவலைப்படாத. சரி நான் போயிட்டு வரேன்ற மாதிரி அவ ஹீரோ போன பிறகு அவனுடைய நண்பர்கள் வர. அப்புறம் மறுநாளே பார்த்தா ஹீரோ சூட கூட வந்துட்டு இருக்கும் போது சூடவும் கேட்கறான், ஏன்னா எனக்கு வச்சு நேற்று நாளே ரொம்ப கடினமா போச்சு போல. சுசுனை கொடுத்த ஐடியாவின் பேர்ல தான் நான் இந்த இடத்துல செயல்பட்டேன். பத்தத்துக்கு உன்கிட்ட பெரிய மூளை இருக்கிறதுனாலதான் அவன் உன்னை இந்த ஸ்கில் எல்லாம் மறைச்சு வைக்க சொன்னான். அது உண்மைதான். அப்புறம் யோசிக்க சொன்னான், கிளாஸ்ல நான் இதுக்கு வரதுக்கு முன்னாடி நீ எனக்காக அந்த இடத்துல நிறைய விஷயத்த பேசினியாமே, அதை ஏன்டா பண்ண? என்னடா இப்படி பேசுற? நல்ல நண்பனா இருக்கிற. பத்தத்துக்கு உன்னுடைய ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நான் இன்னமும் சீக்கிரட்டா தான் பார்த்துப்பேன், நீ கவலையே படாத. இன்னொரு பக்கம் ஹீரோவும் நீ எதை பத்தி சொல்றது எனக்கு புரியல. ஏய் சும்மா நடிக்கிறா என்கிட்டலாம். அன்னைக்கு நைட்டு ஓசன் கூட நீ சண்டை போட்டதை நான் கண்டிப்பா பார்த்தேன். அந்த ஒரு நிமிஷத்துலயும் முடிவு பண்ணிட்டேன், கொஞ்சம் விட்டு இருந்தா ஓசோனையோ போட்டு அடிச்சு ரத்தம் வர வச்சிருப்ப. நீ உண்மையிலே அமேசிங்கான ஆளு. ஆனா எதுக்காக இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் மறைக்கிறது எனக்கு புரியல. ஏதோ ஓர கிட்ட சொல்றதுக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். என்னடா சொல்றேன் அமேசிங்கான ஆளுன்ற? சரி விட்டுதல தான். சரி என்ன பத்தி என்ன நினைக்கிறேன்? அன்னைக்கு நான் செயல்பட்ட விதத்தெல்லாம் சொல்றேன். நீ பெருசா கோவப்படல, கூலா ஹேண்டில் பண்ண, அதனால பெருசா எதுவும் சொல்ல முடியாதா? டேய் அது விட்றா, நான் அதை கேட்கலடா. நான் பண்ண அந்த விஷயத்தினால ஹோர கிட்ட கண்டிப்பா ஹாப்பி ஆவலா? அவ
என்னை பத்தி பெட்டரா தானே யோசி பண்றேன். நான் அன்னைக்கு பண்ண விஷயத்துல இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கணும். எதுவா இருந்தாலும் ஃபோக்கஸ்டா இருக்கணும். உன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் இன்னொரு விஷயத்த கேட்கணும்னு நினைச்சேன். நீயும் சுசுனேவும் டேய் நாங்க ஒன்னும் டேட்லாம் பண்ணல. போதும் இது போதும் நண்பா. சரிவா டைம் ஆயிடுச்சு கிளம்புன்னு சொல்லிட்டு அவனுக்கு கிளம்ப. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட 20 மில்லியன் பாயிண்ட்ஸ் வந்து ரிவார்டா கொடுத்துருக்காங்க உன்னை இந்த ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக. அதுக்கு இந்த ஸ்பெஷல் டெஸ்ட் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயம் காத்துட்டு இருக்கு. ஆனாலும் இந்த ஸ்கூல்ல அந்த விஷயத்தை அப்ரூவல் பண்ணி ஒத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஒன்னும் டார்கெட் பண்றதுக்காக தான் பண்றாங்க. உண்மையை சொல்ல போனா ஃபர்ஸ்ட் இயர்லயே எனக்கான இந்த தடைகள்லாம் ஆரம்பிச்சாச்சு. அப்போத்துல இருந்தே நான் நிறைய விஷயத்த மறைக்க ஆரம்பிச்சேன். எனக்கு தான் அன்னைக்கு பார்த்தப்பவே தெரிஞ்சு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இயர்ஸ்லயே நிறைய விஷயம் மாறிடுச்சு. ஆனா இப்ப முக்கியமான விஷயமே இந்த விஷயத்துல இருந்து நம்ம உன்னை பாதுகாக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்டா மாறணும். கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாரு. அன்னைக்கு அவர் சொல்லும் போது பிரசிடென்ட் நாக்குமோன்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த விஷயத்தெல்லாம் செட் பண்ணியிருந்தாராம். அதுவும் நான் கேள்விப்பட்டதுதான். ஆனா அவன் எதுக்கு என்ன வெறுக்கிறான்றது தெரியல. மேபி என்னுடைய பிரதர் உன்கிட்ட நிறைய விஷயத்த ஷேர் பண்றது மட்டும் இல்லாம உன்னை பெரிய லெவல்ல மதிச்சதுக்கான ரீசனா கூட அவன் மேல கோபமா இருக்கலாம்ல. ஏன்னா என் பிரதர் உன் மேலதான் ரொம்ப ஆர்வத்தை காட்டினான். அப்போ ஏன்னா உன்னுடைய கான்பிடன்ஸ் அண்ட் உன்னுடைய பவர் லெவல் எல்லாமே அவன் புரிஞ்சு வச்சிருந்தான். அப்போ இந்த ஒரு பொறாமையில கூட அவன் பண்ணிருக்கலாம். நம்ம இன்னும் இந்த விஷயத்த டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா அவனை போய் மீட் பண்ணதான் சரியா இருக்கும். அதே போல நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் நாக்குமோ அந்த இடத்துல இருக்காரு. அதனால நான் அந்த இடத்துல உள்ளுக்குள்ள ஜாயின் பண்ணனா அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னால ஈஸியா கண்காணிச்சுட்டே இருக்க முடியும். உனக்கு எதிராக பண்ணக்கூடிய சதிகளை வந்து அதுக்கப்புறம் மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாம உன்னுடைய பிரதர் இது நாள் வரைக்கும் மெயின்டைன் பண்ணி அந்த ஒரு ட்ரெடிஷனை வந்து நீ திரும்பியும் வந்து மெயின்டைன் பண்ணல. அந்த பிரசிடென்ட் நாக்குமோக்கு எதிராகவே நீ அடுத்த வருஷத்துல பிரசிடென்ட் ஆகணும் எப்படியாச்சும். சரி ஓகே, அப்ப நான் போய் அந்த விஷயத்தை டீல் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். நீ ஏன் என் கூட ஜாயின் பண்ணக்கூடாது? நானும் உன் கூட வரணுமா? ஆமா, பிரசிடென்ட் நாக்குமோ வந்து இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்காருன்னா கண்டிப்பா உன்னை பார்த்தே தீரணும்னு ஆசைப்படுவோம். ஸோ நீ கூட வந்தீங்கன்னா அந்த இடத்துல நடக்கிற விஷயத்த நீ ஈஸியா எதனா கண்டுபிடிக்க முடியல உன்னால. அவங்க ரியாக்ஷன்ஸ் வச்சு கூட நீ விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். சரி ஓகேன்ற மாதிரி ஹீரோ ஒத்துக்க. அதுக்கப்புறம் அங்க போனா என்ன விஷயமா பேசணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் அவர்கிட்ட. சுசுனே உங்களுடைய வேல்யூபிளான டைமை வந்து நான் வேஸ்ட் பண்ண இடத்துக்கு வரல. டேரக்டா நான் பாயிண்ட்டுக்கு வரேன். நான் ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல ஜாயின் பண்ண ஆசைப்படுறேன். என்ன இது புது கதையா இருக்கு? அதுக்கு நான் எஸ் ஆனோன்னு ஆசைப்படுறியா? நான் நினைக்கிறேன் நீங்க எதிர்பார்க்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் கண்டிப்பா கூட இருந்து உங்களுக்கு உதவி பண்ணலான்னு. சுசுனே நீ எந்த நோக்கத்துக்காக இந்த இடத்துல சேர்றது எனக்கு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சாகணும். அதனால அதை சொல்லு. ஏன்னா பாஸ்ல என்னுடைய பிரதர் இந்த இடத்துல பிரசிடென்டா இருக்கும் போது இந்த ஸ்கூலுக்குள்ள நிறைய விஷயத்த மாற்றங்களை உண்டு பண்ணான். அவன் அந்த ட்ரெடிஷனை மெயின்டைன் பண்ணது வச்சு அதுக்கப்புறம் நீங்க வந்தீங்க. ஸோ அந்த ட்ரெடிஷன் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு மெயின்டைன் ஆகலன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் இப்போ ஸ்டூடெண்ட் கவுன்சில நான் ஜாயின் பண்ணி நீங்க போன பிறகாச்சும் நான் பிரசிடென்டா மாறினா கண்டிப்பா அந்த ஒரு ட்ரெடிஷன்ஸை திரும்ப மெயின்டைன் பண்றது மூலியமா இந்த ஸ்கூல்ல இன்னும் நிறைய மாற்றங்களை உண்டு பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் இந்த ஸ்கூல்லையே ஜாயின் பண்ணேன். என்னுடைய பிரதர் போன பாதையில தான் நான் போயிட்டு இருக்கேன். ஃபைனலி முடிவு பண்ணிட்ட போல. உண்மைதான், இந்த ஸ்கூல் லைஃப்லயே என்னுடைய பிரதர் அவன் அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ஆகிறதுக்காக தன்னுடைய லைஃபையே பெரிய லெவல்ல அதுக்காக டெடிகேஷன் பண்ணியிருக்கான். அதாவது அர்ப்பணிச்சிருக்கான். அப்போ அண்ணன் போன பாதையிலேயே நீயும் போகணும்னு ஆசைப்படுறேன். சரி அது தப்பு இல்ல. அப்போ உன்னுடைய மெயினான கோல் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்டா மாறணும் தானே? ஆமா. சரி ஓகே, உனக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வேலை செய்யற ஹோனமின்னு சொல்லக்கூடியவங்க ரொம்ப கடினமா வேலை செய்யறாங்க. அதை விடவும் நீ கடினமா இந்த இடத்துல உழைச்சினா மட்டும்தான் உன்னால ஜாயின் பண்ண முடியும், ரொம்ப நாள் இருக்க முடியும். எனக்கு எந்த ஒரு டாஸ்க்கும் ஈஸியானதை நான் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் நான் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுவேன். ஹோரோகிட்டா இல்ல நான் இதுக்கப்புறம் உன்னை சுசுனே கூப்பிடுறேன். ஓகே, நான் உன்னை இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு வரவேற்கிறேன். உன்னுடைய கடினமான உழைப்பை கொடு. கண்டிப்பா. அப்புறம் பக்கத்துல நிக்கிறவன் தன்னை பத்தி அறிமுகத்தை கொடுத்துக்கிறான். நான் தான் வைஸ் பிரசிடென்ட் கிரியாமா. அப்புறம் அந்த பிரசிடென்ட் உன்ன பக்கம் ஹீரோவை பார்த்துட்டு என்னடா நீ கூட ஸ்டூடெண்ட் கவுன்சில் சேரத்து தான் வந்து ஆயனா கோஜி? இல்ல நான் ஜஸ்ட் இந்த கூட வந்துட்டு போக வந்தேன். நான் ஒன்னும் ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஜாயின் பண்ற லெவலுக்கு தகுதியான ஆள் கிடையாது. நினைச்சேன் இதை தான் சொல்லுவேன். ஆயனா கோஜி இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். பாஸ்ல நாங்க தெரிஞ்சபடி நீ ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்காக நிறைய பேக்ரவுண்ட்ல இருந்து வேலை பார்த்துருக்கேன்னு நினைச்சேன். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். அண்டர் கிளாஸ் மேன் சம்மர் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அதிகப்படியான நேரத்தை நான் இதுல ஸ்பெண்ட் பண்ண போறேன். அதனால இதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஃபன்னு காத்துட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துக்கோ எனக்கு கோஜி அப்படின்னு பக்கம் ஹீரோவை பார்த்து சொல்ல. என்ன பக்கம் பார்த்த கார ஹீரோவுடைய ரூமுக்கு போக அங்க போனவனே ஹீரோவும் எனக்காக நீ காஃபி எல்லாம் போட்ட, உனக்கு காஃபி போடவே தெரியாது, ஏன்டா மேனுவல பார்த்து போட்ட, என்ன உனக்கு பிரச்சனை தெரியல, உன் கையில தான் அடிபடுது, உன்னால எதுவும் பண்ண முடியாது, அதனால தான் உனக்காக போட்டேன். அப்படியா? நான் உன்னை என்ன பார்த்தப்ப உங்ககிட்ட விஷயத்த கேட்டேன், ஞாபகம் இருக்கா? நீ நிறைய விஷயத்த மூடி மறைச்சு செஞ்சுட்டு இருக்கேன். இப்பயும் கேட்கறது ஏன்னா இப்போ நீ எடுத்த மேக்ஸ்ல பர்ஃபெக்டான ஸ்கோர் அந்த மாதிரி நம்ம டேட்டிங்ல இருக்கும் போதே நீ இந்த அளவுக்கு எல்லாம் பயங்கரமான ஆளா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படியா? அது மட்டும் இல்ல, உன்னுடைய ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உனக்கு ஏற்ற ஆளா இருப்பானா நான் எனக்கு தெரியல சுத்தமா. ஏன்னா நீ எடுத்திருக்க ஸ்கோர் அந்த மாதிரி, உன் லெவல் வேற என் லெவல் வேறன்னு நினைக்கிறேன். அப்படி ஒண்ணும் இல்ல, நான் ஒன்னும் அந்த இடத்துல சொல்லடா. ஆனாலும் எங்க பாரு காரேசவா, ஒரு அழகான பொண்ணை டேட் பண்றன்ற அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு பையனுக்கு மனசளவுல பிடிச்சிருக்கிற பட்சத்துல தான் தவிர ஸ்டேட்டஸை பார்த்து கிடையாது. ஏன் நீ அதையே கூட ஒரு ஸ்டேட்டஸா எடுத்துக்க? அப்ப நீ சொல்றத பார்த்தா நான் ரொம்ப அழகா இருக்கணும், அப்ப நீ நினைக்கிறத பார்த்தா ஒரு அழகா இருக்கிற பொண்ணை மட்டும்தான் டேட் பண்ணணுமா? அதுதான் நீ நினைக்கிறியா? இல்லடா, நான் நினைக்கிறது என்னன்னா உன்ன மாதிரி ஹேண்ட்ஸமான ஒருத்தனை தான் டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஹீரோ இதெல்லாம் பார்த்த உடனே என்ன நினைச்சா தெரியல, டக்குன்னு பார்த்தா அவகிட்ட போறான் கிஸ் பண்ண. பிடிச்சி ஒண்ணு பண்ணலான்னு போக அந்த டைம்ல பார்த்தா 7 வருது. காலிங் பில்ல யாரும் அழைத்தேன், ஒரு நிமிஷம் போயிட்டு வரேன். ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அங்க பார்த்தா அமேசாவா வந்திருப்பான். ஹீரோ உடனே லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ரெடியா இருக்கா, என்னமோ பிளான் பண்ணி தான் வந்திருக்கானு. அப்புறம் ஓபன் பண்ணி போனா என்ன சம்பா என்னை பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்க போல, ஜஸ்ட் நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான ரீசனே உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கதான் உள்ள வரலாமா? உங்களுடைய கேர்ள் ஃபிரெண்ட் ஒண்ணு இந்த இடத்துல
இல்லையா இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு நாளைக்கு வேணவா என்ன நீங்க இப்படி மறந்துட்டீங்க நான் சூடோடைய பார்ட்னரா மாறினான்னு சில பல விஷயங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நான் முன்னே சொன்னேன் எனக்கு புரியுது பட் ஆனா இந்த ஒரு சமயத்துல வேணா நீ கிளம்பு என்ன நீங்க இப்படி ரஃப் அண்ட் டப்பா பேசுறீங்க இப்பெல்லாம் நீங்க ஆளே கிடையாது அப்போ உள்ள யார் கூட என்னமோ பண்ணிக்கிறீங்க அதனால தான் இந்த டைம் உள்ள வரக்கூடாதுன்னு கடுப்பாவீங்க ஏமால ஏன் இப்படி கேட்கறேன் ஏன்னா காலேஜ் செம்பாயை பொறுத்த வரைக்கும் நான் சில பல டைம் இங்க பாக்குறேன் அப்பப்போ வந்துட்டு போறாங்களே சீக்கிரட்டா உங்களை பார்க்க நான் ஒன்னும் போய் சொல்லல பட் இருந்தாலும் இந்த விஷயத்த நான் சீக்கிரட்டா வச்சுக்கணும்னா என்ன உள்ள விட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் அதுக்கப்புறம் ஹீரோ வேற வழி இல்லாம உள்ள விட வந்த உடனே பார்த்தா காலேஜ் இருக்கிறத பார்த்துட்டு ஆஹா உங்க கிளியர் ஃப்ரெண்ட் கூட என்னமோ பண்ணிக்கிறீங்க போல இருக்கல நான் தான் வந்து கெட்டு விட்டும் போல நாங்களே எதுவும் பண்ணலடி நீ என்னடி இந்த டைம்ல வந்து என்ன மன்னிச்சிருங்க உங்களுடைய பிரைவசியை கெடுத்தது நாங்க வந்ததுக்கான ரீசனே ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போக தான் இந்த கிஃப்ட்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஒரு மன்னிப்புக்காக கூட சொல்லலாம் நீ ஒன்னும் மன்னிப்புக்க வேண்டிய அவசியம் இல்லையா என்கிட்ட என்ன செம்பா இது தெரியாத மாதிரி பேசுறீங்க உங்க கையில குத்து போட்டுருக்கு அதுக்கான ரீசன் ஓசன் அந்த ஓசன் கூட சேர்ந்து வேலை பார்த்தது நான் தான் அதெல்லாம் தெரிஞ்சிருந்து என் மேல கோவம் இல்லாத மாதிரி கம்முனே இருக்கீங்க பாத்தீங்களா இவ்வளவு அப்படி இருந்தா உனக்கு தெரியுமாடா அப்படின்ற மாதிரி இவ கேட்க எனக்கு செம்பா நீங்க என் மேல எந்த விதமான தப்பான நோக்கத்தையும் வச்சு கூடாதுன்றதுக்காக தான் மன்னிப்புக்காக இப்ப இதை கொண்டு வந்தேன் ஏன்னா நான் ஒன்னும் உங்களோட இனிமே இல்ல இது நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீ பண்ண வேலையை பார்த்தா அது உண்மைதான் ஓசோனுக்கு ஐடியா கொடுத்தது நான் தான் உங்களை இந்த ஸ்கூல்ல விட்டு வெளியே அனுப்புறதுக்கு இன்னொரு பக்கம் காலேஜ் கடுப்பு அப்போ இதுக்கெல்லாம் நீ தான் காரணமா அப்படின்னு என்ன செம்பா உங்க கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இதெல்லாம் சொல்லியா 20 மில்லியன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்த பண்றதுக்கு 20 மில்லியனா எந்த விஷயத்தெல்லாம் நீங்க உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கணும் காலேஜாவா என்ன செம்பா எதுவுமே சொல்லாம கம்முன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல காலேஜாவா ஃபீல் பண்றா ஹீரோவை பார்த்தேன் ஏன்னா அவன் குடிக்கிறதுல அவன் இந்த விஷயத்தெல்லாம் எதுவுமே அவகிட்ட சொல்லல போல கண்டிப்பா நீங்க ஷாப்பிங் பண்றதுலயே நீங்க இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன் நீ சொல்றத வச்சு எனக்கு ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதெல்லாம் நீ போட்ட செட்டப் மட்டும் தான் எந்த மாதிரியான ஆள் நீ அவன் ஒரு பக்கம் கிறுக்குத்தனமா பேசும்போது ஹீரோவும் யோசிக்கிறவள இவளுடைய மைண்ட் இன்கிரெடிபிளான ஸ்பீட்ல யோசிக்க வைக்குது கண்டிப்பா இவ ஒயிட் ரூம்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு பட் இருந்தாலும் இவ எந்த மாதிரியான ஆள்ன்றது இது வரைக்கும் என்னால கணிக்க முடியல இவருடைய ட்ரூ நேச்சர் என்னன்றது ரிவீல் பண்ணணும் சரி ஓகே நான் இங்க மன்னிப்புக்கு தான் வந்துட்டேன் மன்னிப்பும் கேட்டுட்டேன் கிஃப்டையும் கொடுத்துட்டேன் நான் போயிட்டு வரேன் இவ உன்ன பக்கம் தேவலமா வந்துட்டு கடுப்பேற்றி போறி அப்படின்ற மாதிரி கத்த அப்ப இங்கே இருக்கிறமா உங்களுக்கு பிரைவசி எல்லாம் போயிடும் பரவாயில்லையா நீ போய் தொலைமா வேணாம் அப்படின்ற மாதிரி உன்ன பக்கம் காரை புலம்ப அவன பக்கம் வில்லத்தனமா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போறான் ஹீரோவும் கண்டிப்பா இன்னொரு டெஸ்ட் இந்த ஏப்ரலுடைய முடிவுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் இது இருக்கிறோம் ஒயிட் ரூம்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் என்ன டார்கெட் பண்ற மாதிரி நோட்டீஸ் பண்ணவே இல்லை காலையிலேயே பார்த்தவனோட பக்கம் அதுக்கு நானே வருவான் அதுக்கப்புறம் அங்க வந்த உடனே ஹீரோக்குள்ள சில பல விஷயங்களை சொல்றதுல மன்னிப்பு கேட்கறான் அன்னைக்கு ஓசன் கூட சேர்ந்து அந்த மாதிரியான விஷயத்த துணையா நின்று பண்ணதுக்காக மன்னிப்பு கேட்கறான் நீங்க ஆசைப்பட்டா என்னை இந்த ஸ்கூலை விட்டு வெளியே தத்தலாம் நான் எந்த ஒரு ரீசனுக்காகவும் உன்னை வெளியே தத்து போறதில்ல நீ ஆசைப்பட்ட அந்த ஸ்பெஷல் டெஸ்ட்ல ஏத முடியாம கூட நீ இந்த இடத்த விட்டு வெளியே போகலாம் ஆனா நான் அந்த விஷயத்த பண்ண மாட்டேன் இப்போதைய டெஸ்ட் முடிஞ்சிச்சுல ஏன்னா அந்த ஸ்பெஷல் டெஸ்ட் கேட்கறேன் இல்ல இன்னும் இருக்கு இன்னும் செகண்ட் டைமே ஆரம்பிக்கல அது ஆரம்பிச்சிச்சுன்னா அவ்வளவுதான் அந்த ஓசன் கூட நடந்த விஷயத்துல தான் நான் அதுக்கப்புறம் நிறைய விஷயத்த ரியலைஸ் பண்ணேன் நீங்க எந்த மாதிரியான ஸ்கில் வச்சுட்டு இருக்கிற ஆளு அப்புறம் இன்னும் சில பல விஷயங்கள் உங்ககிட்ட புரியாமே இருக்கு எனக்கு அதனால எல்லாத்துக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓஹோ சரி சரி நான் கேள்விப்பட்டேன் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் கூட அந்த ஸ்பெஷல் டெஸ்ட்ல வந்து சொதப்பிட்டா இந்த இடத்த விட்டு போக வேண்டியதானே அது உண்மைதான் அப்படியேப்பட்ட ஒரு டெஸ்ட்ல ஃபெயில் ஆனவன் தான் கிளாஸ் 1 சிஎஸ் சேர்ந்த ஒருத்தன் பத்தத்துக்கு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கூல்ல நேத்து அவன் வெளியே போறதை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க அப்போ நான் புரிஞ்சுக்கினேன் இந்த இடத்துல இந்த ஒரு ஸ்கூல் லைஃப் நம்ம முடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு பெரிய கொடுமைகள் அனுபவிக்கணும் அதனால இந்த ஸ்கூல் லைஃப்ல நம்ம இருக்கிறவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளை பத்தி வெளிக்கொண்டு வராம நம்ம கரெக்டா போகணும் அதனால ஐநோ கொஞ்சம் செம்பாய் எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்க கூட சேர்ந்து நான் இதே இடத்துல இந்த ஒரு ஸ்கூல் லைஃபை கண்டினியூ பண்ண போறேன் அதுக்கப்புறம் கிளாஸ்ல டீச்சரும் ஃபர்ஸ்ட் இயர்ல எப்படி உங்களுக்கு சம்மர் வெக்கேஷனுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்களோ அதே மாதிரி இந்த முறையும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு வரக்கூடிய அடுத்துக்கிட்ட சம்மர் வெக்கேஷனுக்காக நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் மொத்தம் 8 பகல் 7 இரவுகள் உங்களுடைய வேல்யூபிளான அந்த லக்ஸரியான சம்மர் வெக்கேஷனை நீங்க என்ஜாய் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அந்த ஷிப்ல இருக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான ஸ்பெஷல் டெஸ்ட்ஸும் பெருசா நடக்காது இந்த ட்ரிப்பை நீங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஆனா அடுத்த கட்ட ஸ்பெஷல் டெஸ்ட்டுக்காக நீங்க சர்வை ஆகிறதுக்கு ஒரு விஷயத்தை நாங்க ஆட் பண்ணுவோம் ஒரு கிட்டவும் உண்மையை சொல்லுங்க எப்பதான் அந்த ஸ்பெஷல் டெஸ்ட் திரும்ப ஆரம்பிக்கும் நார்மலா சொல்லப்போனா எந்த நாள் வேணா அது ஸ்டார்ட் ஆகலாம் இப்போதுல இருந்து ஆனா பர்டிகுலரா ஒரு விஷயத்த சொல்றேன் அந்த ஸ்பெஷல் டெஸ்ட் வந்து சம்மர் பிரேக் முடியறதுக்குள்ளாடியே ஒரு சரியான பிளேஸ்ல தான் அதை நடத்தப்படும் கண்டிப்பா அந்த வரக்கூடிய ஸ்பெஷல் டெஸ்ட்ல ஒரு சர்வைவல் கேமா தான் இருக்க போகுது அது ஒரு பாலைவன ஐலாண்ட்ல நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்கூல்லயே நீங்க பர்மனண்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த சர்வைவல் கேமை விளையாடி தான் ஆகணும் இல்லைன்னா அவ்வளவுதான் உங்க கதை அப்படின்னு டீச்சர் அந்த மிரட்டத்தோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க அப்பதான் அப்புறம் அடுத்த வீடியோமே நோட்டீஸ் ஆகும் சரிங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுமா